கூகுளோட Antigravity கோட் எடிட்டரை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் ஆப்பை கிரியேட் பண்ண போறோம். போன வீடியோல இந்த கமாண்ட்ல இவர் சொன்ன மாதிரியே நம்ம ஒரு ட்ரேடிங் ஆப் இப்போ கிரியேட் பண்றோம். இந்த ஆப்பை பில்ட் பண்றதுக்கு ஜீரோதாவோட கைட் கனெக்ட் அப்படிங்கிற API கீ தான் நம்ம யூஸ் பண்ணி ரியலான ஸ்டாக் வேல்யூஸையும் கரண்ட் பிரைஸையும் நம்ம எடுக்க போறோம். இப்போ ஆப் ஓபன் பண்ண உடனே மேல Nifty 50யும் Sensexம் நம்மளுக்கு வருது. மார்க்கெட் இப்போ கரண்டா ஓபன்ல இருக்குது அப்படிங்கிறதையும் ரியலா சிங்க் பண்ணி நம்மளுக்கு சொல்லுது. இது இல்லாம Gemini AIயும் நம்ம இன்டிகிரேட் பண்ணனால இப்போ கரண்டா என்ன மார்க்கெட் நிலைமை இருக்கு அப்படிங்கிற இன்சைட்டும் ஆப்ல லோட் பண்ண வேல்யூஸை வச்சு இது சொல்லுது. இப்போ பாத்தீங்கன்னா Nifty 50யோட கரண்ட் வேல்யூஸ் பாக்குறீங்க. Google Chromeல Nifty 50 சர்ச் பண்ண அதோட வேல்யூவும் ஆப்ல இருக்கிற வேல்யூவும் லைவா வருது. இது இல்லாம ட்ரெண்டிங்கான ஸ்டாக் லிஸ்ட் கீழ வருது. HDFC Bank, ICICI Bank, Reliance, TCS இதோட வேல்யூஸ் எல்லாம் இங்க கீழ வருது. இதுல நம்ம ஒன்னு கிளிக் பண்ணோம்னா இந்த ஸ்டாக் பிரைஸோட ஹிஸ்டரியும் நம்மளுக்கு கிராஃபா வருது. அது இல்லாம பேஸ்ட் ஆன் கரண்ட் வேல்யூஸை வச்சு Gemini AI அனலைஸ் பண்ணி ஒரு சில டாபிக்ஸ் கொடுக்குது. இந்த நேரத்துல பை பண்ணணுமா, ஹோல்ட் பண்ணணுமா, செல் பண்ணணுமா அப்படிங்கிறது சொல்லுது. அப்கோர்ஸ் இது ஒரு டெமோ ப்ராஜெக்ட் தான். இருந்தாலுமே AI சொல்றதை நம்ம ஃபினான்ஷியல் டேட்டாவா எடுத்து நம்ம நம்பி டிசிஷன் எடுக்க கூடாது. என்னதான் இப்ப இருக்கிற கரண்ட் வேல்யூ வச்சு இது ஒரு அனாலிசிஸ் பண்ணுது அப்படினாலுமே நம்மளோட ஓன் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக வேண்டி தான். ஃபியூச்சர்ல ஏஐயும் இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்ல இன்டிகிரேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அக்யூரசி டேட்டாவை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷனுக்காக வேண்டி தான் இந்த ஆப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பாயிண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, கான்ஃபிடென்ட் எவ்வளோ, இது எல்லாமே டீடைலா இங்க சொல்லியிருக்கு. இது இல்லாம நம்ம இங்க விஷ் லிஸ்ட்லயும் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ரிலையன்ஸ் நான் விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம விஷ் லிஸ்ட்லயே வந்துச்சு. இது இல்லாம இந்த ஆப்ல ஸ்டாக்ஸை ரியலா சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்குள்ளேயே Gemini AI இன்டிகிரேட் பண்ணனால நம்ம இங்கேயே நம்ம Gemini AI யோட சாட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு அனலைஸ் ரிலையன்ஸ் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இவங்க என்னென்ன செக்டார்ஸ்ல எல்லாம் இருக்காங்க, இவங்களோட கோர் பிசினஸ் செக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது, ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ்ல இருக்காங்க, பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் அண்ட் டெலிகாம்ல இருக்காங்க, ரிலையன்ஸ் ரீட்டைல் பிசினஸ்ல இருக்காங்க, கிளீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, அப்புறம் அதர் செக்மெண்ட்ஸ்னா மீடியா என்டர்டைன்மெண்ட். இப்போ ரீசெண்டா வியாகாம் 18 அப்புறம் நெட்வொர்க் 18 இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல, அதோட டீடைல்ஸும் எல்லாமே இங்க அப்டேட்டடா இருக்கு. அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல அவைலபிளா இருக்காங்க. Gemini இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்லியிருக்கு. அவங்களால ஸ்கேல் பண்ண முடியும், டைவர்சிஃபிகேஷன் பண்ண முடியும், மார்க்கெட் லீடர்ஷிப்பா இருக்காங்க, முகேஷ் அம்பானி வந்துட்டு விஷனரி லீடர்ஷிப்பா இருக்காரு அப்படிங்கிற டைப்லயும் எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கு. இவங்களோட வீக்னஸ் அண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறதையும் சொல்லுது. அதே சமயம் அவங்களோட ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லுது. இப்போ ஜியோ வந்தனால அவங்களோட 5G மானிட்டைசேஷன் சர்வீசஸ் எல்லாம் இனி நிறைய யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும், நியூ எனர்ஜியோட லீடர்ஷிப்பாவும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்லுது. இவங்களோட த்ரெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் டீடைலா சொல்லுது. இந்த ஆப்பை MacOS ஆப்பாவும் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே கிளியரா ரன் ஆகுது. ஒரு சில பிளாங்கான ஸ்பேசஸ் இருந்தாலுமே அதை நம்ம ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதே ஆப்பை நான் ஃபர்தரா குரோம்லயே ஓபன் பண்றேன். அதுவும் கிட்டத்தட்ட சேம் கோட் பேஸ்ல இருந்து அதே UIல லோட் ஆகுது. அப்படின்னா நம்மளால இங்க கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணி சிங்கிள் கோட் பேஸ்ல மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸை நம்ம பில்ட் பண்ண முடியும். எல்லாமே கிளியரா லோட் ஆகுது. ஃபைனலா ஒன்ஸ் எல்லா பேசிக் கோர் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட பேசிக் டிசைன் ஆப்பை வித் சிங்கிள் ப்ராம்ப்ட்லயே நம்ம ஆப்பை டோட்டலாவே ரீடிசைன் பண்ணிட்டோம். இப்போ இதோட ப்ராசஸ் எப்படி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். இப்போ Google Antigravity நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அதுல புதுசா ஒரு Flutter ஆப் அப்படிங்கறத கமாண்ட் லைன்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு கிளார்ட்ட நான் ஏற்கனவே என்னோட ஆப்போட ரெக்யர்மெண்ட் எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன். அதாவது இப்போ ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட்டை ஃபுல்லா கொடுத்துருக்கு. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. இங்க கிளாட் மாடல் சோனட் 4 யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. ஆனா Gemini ஃப்ரீ ட்ரையல் அவைலபிளா இருக்கறனால Gemini யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் ஸ்பெசிஃபிக்கா இங்க மென்ஷன் பண்ணணும். சோ டோட்டலா நான் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு அந்த Geminiயோட வெர்ஷன் மட்டும் நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். Geminiயோட வெர்ஷன் வந்துட்டு 2.5 ஃபிளாஷ் அப்படிங்கிற வெர்ஷன் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். டோட்டலா போட்டாச்சு. இப்போ இது பிளானிங் மோட்லயும் Gemini 3 Pro High அப்படிங்கிற மாடல்லையும் நம்ம இங்க வச்சிருக்கோம். டோட்டலா அனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பிளானும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது ரியாக்ட்ல நான் கிரியேட் பண்றேன் Flutterக்கு பதிலா அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லியிருக்கு. நமக்கு Flutter கிரியேட் பண்ணாதான் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல இப்பவே என்னால இந்த MacOSல இருக்கிற iOS சிமுலேட்டர் மூலமா என்னால பார்க்க முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா Flutterலயே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் நான் இங்க சொல்லியிருக்கேன். அப்ப ஃபர்தரா அந்த ப்ராம்ப்ட்டையும் கொடுத்துட்டு இப்போ ஓகே Flutterலயே கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ டோட்டலா முடிவு பண்ணிருச்சு. அதுவும் இல்லாம இப்போதைக்கு இந்த ஆப் ஒரு டெவலப்மெண்ட் பர்பஸ்ங்கிறதுனால டைரக்டா என்னோட API கீஸ் எல்லாமே இந்த கோட் பேஸ்க்குள்ளேயே இன்புட் பண்றேன். ஆனா இது ரெக்கமெண்டட் மெத்தட் கிடையாது. இந்த API கீஸ் எல்லாமே என்விரான்மென்ட் வேரியபிள் அப்படிங்கிற ஃபைல் மூலமாவோ அந்த சிஸ்டம் மூலமா தான் நம்மளால API கீ இன்புட் பண்ணி ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா இது ஒரு டெமோ பர்பஸ்ங்கிறதுனால டெம்பரரியா டக்குன்னு முடிச்சு உங்களுக்கு ஒரு அவுட்புட் காமிக்கணுங்கிறதுனால நான் இப்போதைக்கு டைரக்டாவே கோட் பேஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்தரா டோட்டல் ஆப் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் என்விரான்மென்ட் வேரியபிளா மாத்துறது ஈஸி தான். இப்போ டோட்டலாவே பில்ட் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு iPhone 17 Proங்கிற சிமுலேட்டரை நான் ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா டீடைலா Nifty 50, Bank Nifty எல்லாமே கிளியரா வந்துச்சு. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா எல்லாமே மார்க் டேட்டாஸ். நம்ம இன்னும் ரியலான API கீ ஆட் பண்ணவே இல்லை. இது ஒரு ஜஸ்ட் டிசைன் பர்பஸ்க்காக வேண்டி தான் சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஹைன்னு கொடுத்தாலும் ஒரு ஜெனரலான ப்ரீ டிஃபைன்டான மார்க் ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குமே தவிர, அதாவது டெமோ ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குமே தவிர ரியலா இது ஒர்க் ஆகிறது இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம API கீ ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்னோட கைட் கனெக்ட்ல இருக்கிற API கீ நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு constants.dot ஃபைல்ல நான் இங்க பேஸ்ட் பண்றேன். கைட் கனெக்ட்ல API சீக்ரெட் அப்புறம் API கீ ரெண்டு தான் கொடுப்பாங்க. இதுல கைட் ஆக்சஸ் டோக்கன் வந்து நம்ம URL வழியா தான் எடுக்க முடியும். அது எப்படிங்கிறதையும் நான் ஃபர்தரா இங்க சொல்றேன். இப்போ கைட்ல இருந்து ஆக்சஸ் டோக்கன் வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா .bin generate token .dot அப்படிங்கிற ஃபைலை நம்ம இங்க இருந்து ரன் பண்ணி பார்த்தோம்னாலே அது
ஆட்டோமேட்டிக்கா லாகினுக்கு போகும். நம்ம கைட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டோம்னா உடனே நம்மளுக்கு ஆக்சஸ் டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஆக்சஸ் டோக்கனை தான் எடுத்து கைட் ஆக்சஸ் டோக்கன் அப்படிங்கிற இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ டோட்டலா ஏபிஐ கீ, ஏபிஐ சீக்ரெட், ஆக்சஸ் டோக்கன், ஜெமினி ஏபிஐ கீ டோட்டலா எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணிட்டோம். இது மூலமா நம்ம ரியலான ஸ்டாக் வேல்யூஸை நம்ம எடுக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளட்டரை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ண உடனே நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 சென்செக்ஸ் டெமோ டேட்டாஸ்ல இருந்து ரியல் டேட்டாஸ்க்கு இப்போ மாறிடுச்சு. இப்போ அதை வெரிஃபை பண்றதுக்கு குரோம்ல நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி 50 அடிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூவும் கிட்டத்தட்ட சிமிலரான வேல்யூ தான். $2 அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தான். அதாவது இது லோடான டைமும் அது லோடான டைமுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் தவிர எக்ஸாக்டான லைவ் மார்க்கெட் வேல்யூஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. இதே தான் நான் சென்செக்ஸ் அடிக்கிறேன், அதுவும் எக்ஸாக்டான வேல்யூல கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஆப்ல இருக்கிற எல்லா ஸ்டாக் வேல்யூஸுமே இப்போ லைவான வேல்யூஸ் வந்து எடுத்துட்டு வருது. இந்த லைவான வேல்யூஸ் வச்சு தான் இப்போ மார்க்கெட் இன்சைட்ஸ், ஜெமினி மார்க்கெட் இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ்ல நம்மளுக்கு கிளியரான டீடைல்ஸ் இங்க சொல்லுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மார்க்டவுன் லாங்குவேஜ்ல இருக்கு. அதாவது டபுள் ஸ்டார் ஹேஷ் அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜ்ல இருக்கு. இது கரெக்டான ஃபார்மட்ல வரணும் அப்படிங்கும்போது நம்ம இதை ஃபர்தரா நம்ம இதை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்க்குள்ள இருக்கிறதுல ஒன்னு லோட் பண்ணிக்கிறேன். HDFC பேங்க் நான் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேப் வருது. இது நம்ம ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து எலாபரேட் பண்ணிக்க முடியும். அதாவது 1 டேக்கு என்ன நடந்தது, 1 வீக், 1 மந்த், 1 இயர், 5 இயர்ஸ் இதுக்கெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் மேல டேப் மாதிரி ஒரு டிபிக்கலான ட்ரேடிங் ஆப்ல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் நம்ம அடுத்த ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். வித்தின் few minutesக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணிட்டோம். நீ ஃபர்தரா ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு டிபிக்கலான ட்ரேடிங் ஆப்க்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குமோ அத்தனையுமே நம்ம வாங்கிக்க முடியும். ஜெமினியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ பை ஸ்டேட்ல இருக்குது. இதுலயே ஹோல்ட் ஸ்டேட்டும் செல் ஸ்டேட் அப்படிங்கிறதையும் இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் நிலவரம் படி இப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்லைட்டான ரெக்கமெண்டேஷன் தான் இது. அப்கோர்ஸ் ஜெமினி AI சொல்றத ஃபுல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபுல்லா எடுத்து நம்ம ஃபினான்ஷியல் டிசிஷன் கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. மார்க்கெட்ல இருக்கிற சின்ன வேல்யூஸை வச்சு தான் இதை அனலைஸ் பண்ணி இப்போ பை பண்ணலாம், செல் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமே தவிர இது மூலமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% கேரண்டி கிடையாது. காரணம் என்னன்னா LLM மாடல்ஸ் எல்லாமே 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸை வச்சு தான் ட்ரெயின் ஆயிருக்கும். இப்போ லைவா இருக்கிற வேல்யூஸை இன்புட்டா எடுத்து தான் நீ சின்னதா அனலைஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்லைட் கம்பெனியன் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் வேல்யூல டார்கெட், ஸ்டாப் லாஸ், கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்திருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, ப்ரீ க்ளோஸ், வால்யூம், அப்புறம் மார்க்கெட் கேப் இது எல்லாமே டீடைலா அவைலபிளா இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி, விஷ் லிஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால நான் இப்போ என்ன பண்றேன்னா அதுக்கும் ஃபர்தர் ப்ராம்ப்ட் போடுறேன். அது இல்லாம இந்த மாதிரி ரெட் ஸ்கிரீன் எரரும் வருது. அதையும் நான் ஃபர்தர் ப்ராம்ப்ட்ல நான் மென்ஷன் பண்றேன். இப்போ டோட்டலா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி ஃபெயில் ஆச்சு. அந்த எரரை மறுபடியும் நான் கொடுத்துட்டு இப்போ நான் மறுபடியும் பில் பண்றேன். ஓகே, இப்போ லோட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அனலைஸ் ரிலையன்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மார்க்டவுன் லாங்குவேஜ்ல இருக்கு. இது நம்ம அப்படியே ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு ப்ராப்பரான டெக்ஸ்ட் ஃபார்மட், அதாவது டைட்டிலா இருக்கணும், போல்டா இருக்கணும், இட்டாலிக்கா இருக்கணும், இது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் ஃபார்மட்ல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல ஃபர்தர் ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்தரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ட்ரை பண்றேன். இப்போ என்னன்னா ஜெமினி 439 அப்படிங்கிற எரர் வருது. இது காரணம் என்னன்னா இன்னைக்கு எனக்கு கொடுத்த இந்த API கீ லிமிட்டை நான் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டேன். அதனால என்ன பண்றேன்னா இப்போ வேற ஒரு API கீ நான் யூஸ் பண்ண போறேன். வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து API கீ எடுத்துட்டு நான் இதே கோட் பேஸ்ல போட்டதுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் AI சாட்ல நான் ட்ரை பண்றேன். இப்போ ப்ராப்பர் ஃபார்மேட்டிங்ல இப்போ வந்துருச்சு. நம்ம இதுதான் மார்க்டவுன் லாங்குவேஜ்ல இருந்து ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் லாங்குவேஜ்ல நமக்கு வேணும் அப்படிங்கறத கேட்டனால அதுவும் இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுல நான் என்ன கேட்டிருக்கேன்னா which stock should I buy today அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸை என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்னு இந்த ஜெமினி AI கிளியரா சொல்லுது. உங்களுக்கு இருக்கிற சின்ன டவுட்ஸ் வேணா கேட்டுக்கலாமே தவிர ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் டவுட்ஸ் எல்லாம் நம்ம கேட்க முடியாதுங்க. இப்போ நம்ம சொன்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ ரிலையன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஜெமினி மார்க்கெட் இன்சைட்ஸ்ல எல்லாமே கிளியரா இருக்கு. உள்ள HDFC பேங்க் போறேன். அதுலயும் ஜெமினி அனலைசிஸும் எல்லாம் கிளியரா இருக்கு. இப்போ சர்ச்சும் என்னால பண்ண முடியுது. அனலைஸ் ரிலையன்ஸ் ஃபார் மீ அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதுவும் கிளியரா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாக்கை ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுவும் விஷ் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ட்ரேடிங் ஆப்போட MVP வெர்ஷனே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா MacOSல ரன் பண்ணி பார்க்கறேன். எல்லாமே கிளியரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில blank spaces இருந்தாலுமே இது ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம MacOSக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். விஷ் லிஸ்ட் ஒர்க் ஆகுது, AI சாட் ஒர்க் ஆகுது. இந்த AI இன்சைட்ல ஏற்கனவே நம்ம ரேட் லிமிட் ரீச் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல வர மாட்டேங்குது. இப்போ நான் குரோம்ல ஓபன் பண்ணி பார்க்கறேன். குரோம்லயும் ப்ராப்பரா லோட் ஆயிடுச்சு. இது லோக்கல் ஹோஸ்ட்ல லோட் ஆகுது. நம்ம இன்னைக்கு ஃபர்தரா இந்த கோட் பேஸை புஷ் பண்ணி கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணி நம்மளோட ஆப்பை சிங்கிள் கோட் பேஸை வச்சு அட் தி சேம் டைம் வெப் ஆப்பாவும் மொபைல் ஆப்பாவும் டிஃப்ரெண்ட் OS சாஃப்ட்வேர்ஸாவும் ரன் பண்ண முடியும். குரோம்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட Mac வெர்ஷன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா லோட் ஆகுது. API கீ ஓபன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். வாட்ஸ் தி மார்க்கெட் சென்டிமென்ட் அப்படின்னு கேக்குறேன். அதையும் டீடைலா நமக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுது. இந்த மாதிரி சின்ன மார்க்கெட் ரிலேட்டடான क्वेश्चंस எல்லாம் நீங்க கேட்டிங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் டிசிஷனை தவிர குரோம்ல லோட் பண்ணி பார்க்கறேன். மொபைல் வெர்ஷனாவும் லோட் ஆகுது. ரெஸ்பான்சிவாவும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம டிஃபால்ட்டான ஃப்ளட்டரோட UI இல்லாட்டி ஐபோனோட டிஃபால்ட்டான UI வச்சு தான் நம்ம இந்த ஆப்பை பில்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா டிபிக்கலான ட்ரேடிங் ஆப்போட மொபைல் ஸ்கிரீன்ஷாட்டால ஷேர் பண்ணி நம்மளோட ஆப்பை டோட்டலா ரீடிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்தர் ப்ராம்ப்ட் இப்ப கொடுக்க போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய ரியலான வெப் அண்ட் மொபைல் ஆப்போட ஸ்கிரீன்ஷாட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற நிறைய இன்ஸ்பிரேஷன் வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல screenshots.club அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆப்புக்கான டிசைனை தொலைவறேன். நிறைய ஆப்ஸ் ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்கு. லெஃப்ட் சைடுல ஃபினான்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே நான் ஆப்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இந்த பர்டிகுலர் ஆப்
கிட்டத்தட்ட நம்மளோட ட்ரேடிங் ஆப்போட சிமிலரான ரெக்யர்மெண்ட் கீழே வருது. அதனால இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இந்த ஆப் ஐபோன் ஆப் ஸ்டோர்ல ஓப்பன் ஆகுது. இதுலயே நம்மளால இங்க இருந்து ஸ்கிரீன்ஷாட்டை காப்பி பண்ணிக்க முடியும். ஒரு 4-5 ஸ்கிரீன்ஷாட் இங்க இருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்டாச் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸை வச்சு நீ டிசைன் ரெஃபரன்சஸ் எடுத்துக்கோ, ஆனா எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை எந்த சேஞ்சும் பண்ணாத அப்படிங்கிற மீனிங்ல நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் அடிச்சிருக்கேன். இப்போ ஃபர்தரா இது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தரலாம். இப்போ நிறைய ஸ்கிரீன்ஸை எடிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே ஒயிட்ல இருந்து சர்ஃபேஸ் கலராகவும், கிரேல இருந்து டெக்ஸ்ட் செகண்டரி கலராகவும் எல்லாம் மாத்திட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கலர் கோட்ஸ் எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபைல்லையும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் இதை அக்செப்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிஞ்சு இது டோட்டலா முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஆப் ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம ஆப் டார்க் மோட்ல மாறிடுச்சு. அட் தி சேம் டைம் சிமிலரான ஆப் ஸ்கிரீன்ஷாட்ஸ் நம்ம கொடுத்திருந்தோம்ல, அதோட கைண்ட் ஆஃப் டிசைன்ல இப்போ டோட்டலாவே ரீடிசைன் ஆயிடுச்சு. எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆஃப் கோர்ஸ் இது மார்க் டவுன் லாங்குவேஜ் தான். இது நம்ம ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். கீழ ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. கிராஃப்ல ஒரு எரர் வருது, அதையும் ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். விஷ் லிஸ்ட் பார்க்கறேன், சர்ச் பார்க்கறேன், ஏஐ சாட்டை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஏஐ சாட்டுமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த டோட்டல் ஆப் டெவலப்மென்ட் நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இதுல நம்ம Flutterல ஆன்டிகிராவிட்டி கோட் எடிட்டரை யூஸ் பண்ணி ரியலான ட்ரேடிங் ஆப்பை நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இதுல பாப்புலரான Zerodha பிளாட்ஃபார்மோட Kite Connect அப்படிங்கிற API கீயை யூஸ் பண்ணி ரியலான மார்க்கெட் டேட்டாஸை நம்ம எடுத்து வந்துட்டோம். அந்த டேட்டாஸ் கூடயே நம்ம Gemini AI இன்டிகிரேட் பண்ணி ஒரு சின்ன சின்ன டவுட்டா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி பத்தின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்ல பை பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, செல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தரக்கூடிய ஒரு சின்ன விட்ஜெட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இன்டிகிரேட் ஆயிடுச்சு. இது ஐபோன்ங்கிற சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இல்லாம MacOSலயும் Chromeலயும் நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் விண்டோஸ்லயும் ஆண்ட்ராய்ட்லயும் லினக்ஸ்லயும் ப்ராப்பரா ரன் ஆகும். ஏன்னா சிங்கிள் கோட் பேஸ்லயே நம்ம எல்லா ஃபிக்சஸுமே பண்றோம். ஏற்கனவே ஒரு போன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம ஒரு ட்ரேடிங் ஆப்பை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல அதையும் நம்ம ப்ராப்பரா ஃபுல்லி ஃபங்க்ஷனலா எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் ரீட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். Thank you.